அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. போலி நம்ம வலைதளங்களில் நம்மளோட அக்கௌண்ட் நேமில் போலி அக்கௌண்ட்டெல்லாம் இருக்குது. அதில் இணையாமல் நம்மளுடைய சரியான வலைதளத்தில் இணையுங்கள். தவறுதலாக இணைந்தால் அதில் வந்துட்டு பரிந்துரைக்காக பணம் கேட்பதாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம எப்போவுமே பரிந்துரைக்காக நம்ம பணம் கேட்பது கிடையாது. ஓகே, சந்தை இப்போ தற்போது காலை வர்த்தகத்தில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி வந்து இப்போ 19,391 ஸ்பாட் மார்க்கெட் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து 43,815 இருக்குது. இப்போது நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் முரண்பாடு இருக்குது. ஏன்னா 0.63 இவங்க 0.22. அப்போது இது முரண்பாடான ஒரு வால்டைலாக தான் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். என்னென்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். முதல்ல நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்துக்கலாம். நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா 0.30%, நம்மளுக்கு ஸ்பாட் 0.18%. அப்போது நம்மளுக்கு பார்க்க போனாலே நம்மளுக்கு வந்துட்டு நிஃப்டி ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் கொஞ்சம் அதிகமாக தான் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத இதன் மூலியம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. அப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ஸோட டிகே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போ அட்டவணைப்படி நம்மளுக்கு 19,300 புட் ஆப்ஷன், 19,400 கால் ஆப்ஷன். அப்போ 19,300, 19,400, 19,350 மையம். 19,400 கால் அடிப்படையில் நம்மளுக்கு 98 ரூபா, 19,498. 19,300 அடிப்படையில் 21 ரூபா, 19,280. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 120 புள்ளிகள். அப்போ 19,180, இந்த பக்கம் 19,520. அப்போ நம்மளுக்கு 19,350 கால் 350 புட். ஏன்னா இதுதான் ஸ்ட்ராடலோட மையம் அப்படிங்கிறதுனால இது ஸ்ட்ராங்கல். இந்த ஸ்ட்ராங்கலோட மையம் 19,350 கால் புட் ஸ்ட்ராடல் இருக்குது. அப்போது இதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்க போனால் 19,319, $19,350, இது 134 ரூபா. அப்போ 19,484. இந்த இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது நம்ம காலையிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் 319 அப்படிங்கிறத. என்ன நடந்திருக்கு நிஃப்டிக்கு வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதை பார்க்கலாம். நிஃப்டியோட லோ பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன 19,350 அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லியிருந்தோம். அதனுடைய லோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19,317. அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு 19,404 இருக்கிறார்கள். அப்போ மார்க்கெட்டோட ஹை லோ நம்மளுக்கு வந்து 100 புள்ளிகள் வேணும். இப்போ லோ 100னா அப்போ அடுத்தது 19,417 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 19,404 தான் இப்போ ஹை அப்படின்னா நம்மளுக்கு 19,304 முக்கியம். அப்போது நம்மளுக்கு மார்க்கெட்டு இப்போ லோ இதுதான் பதிவு பண்ணியிருக்காங்க போது 19,417 எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 43,905 ஹை, 43,600 லோ, 300 புள்ளிகள். அப்போ நேற்றைய லோ அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் எதுவுமே நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி நேற்றைய லோ அப்படிங்கிறது பிரேக் பண்ணல. அப்போ இவங்க அட்டவணை என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அப்போ முதல்ல இவங்களோட ஃபியூச்சர்ஸ் பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.55 அப்படிங்கிறது வந்துட்டு இறக்கமாக உள்ளது. அட்டவணை நம்மளுக்கு 43,800 கால், 43,700 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 43,700ம் 43,800 போட்டியாளர்களாக இருக்கிறாங்க. 43,700 புட்டு வந்து நம்மளுக்கு 70 ரூபா. அப்போ 43,630 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 43,800 கால் நம்மளுக்கு வந்துட்டு 378 ரூபா. அப்போ 44,178. 43,750ங்கிறது மையம். அப்போ இந்த இடத்துக்குள்ளே எப்படி வர்த்தமாகறாங்க அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது மார்க்கெட்டில் அட் த மணியோட வேல்யூ வந்து 43,800, 170 ரூபா, 147 ரூபா. அப்போ ரெண்டுமே இணைத்தால் நம்மளுக்கு ஒரு 300 புள்ளிகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ 43,500 டு
400 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஞ்சாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். இது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு செய்து உங்களோட வியாபாரத்தை முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.